Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. பெரியார் குறித்து மீண்டும் மீண்டும் அவதூறாக பேசி வரும் சீமானை கண்டித்து பெரியார் உணர்வாளர்கள் அவரது வீட்டை முற்றுகையிட இருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், இன்று காலை கூட சீமான் பிரஸ் மீட்ல பேசியிருந்தார். தொடர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டிலும் தன்னுடைய பேச்சிலும் இருந்து அவர் பின்வாங்கவே இல்லை, மிகவும் உறுதியாக இருக்கிறார். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி என்னோடு நேரடியாக வந்து உரையாடட்டும், மோதி பார்த்து விடலாம் என்றெல்லாம் பேசியிருந்தார். இப்போ நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சீமான் வீட்டு முன்பாக என்ன கள சூழல்? ஏற்கனவே காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். தற்போது போராட்டக்காரர்கள், காவல்துறையினர் என்ன நிலையில் இருக்கிறார்கள்? திலகவதி, கடந்த ஒரு மாத காலமாகவே நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் பற்றி தொடர்ச்சியாக கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். அவர் கூறும் கருத்துக்கள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானவை, அவதூறு பரப்பக்கூடியவை என தொடர்ச்சியாக திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களில் இருந்து பெரியாரிய அம்பேத்கர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில்தான் இன்று மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்போடு சேர்த்து 32 பெரியாரிய அம்பேத்கரிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் தற்போது குழுமியிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாரினுடைய அந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. 300க்கும் மேற்பட்டோர் இந்த பாலவாக்கத்தில் தற்போது காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாலவாக்கத்தின் 2வது கடற்கரை தெருவில் அமைந்துள்ள சீமான் வீட்டிற்கு இந்த பகுதியிலிருந்து 300 மீட்டரே இருக்கிறது. எனவே அவங்க இந்த பகுதியிலிருந்து அங்கு செல்லக்கூடாது என்பதற்காக இந்த பகுதி முழுவதுமே காவல்துறையினரால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பகுதி முழுவதுமே ஈசிஆர் சாலையில திருவான்மையூர்ல தொடங்கி பாலவாக்கம் நீலாங்கரை வரையில தொடர்ச்சியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சரியாக 11 மணி அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்கும் என கூறப்பட்டிருக்கிறது. அவர் வீட்டை முற்றுகையிடும் இந்த ஆர்ப்பாட்டத்தை பாத்தீங்கன்னா எதிர்கொள்றதுக்காக சில நாம் தமிழர் கட்சியினரும் சீமான் வீட்டிற்கு அருகே இருப்பதையும் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாகவே கையில பதாகைகள், குறிப்பாக பெரியாரினுடைய புகைப்படங்கள் அடங்கிய பதாகைகள் மற்றும் சீமானினுடைய அவதூறு பரப்புகள், அவருடைய பொய் பிரச்சாரம் மற்றும் அவருடைய வலதுசாரி தன்மை, RSS உடன் அவர் நடத்தும் சில ரகசிய உறவுகள் என அவரை பற்றியான அந்த பேம்ப்ளெட்ஸ் தான் நிறைய பேர் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. அதிகப்படியான பெண்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் வேறு ஏதும் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாத வகையில் துணை ஆணையர் தலைமையில் இங்கு காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் பாத்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கின்றது. இந்த வாகனங்கள் மூலமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி ஒருவேளை சீமான் வீட்டை முற்றுகையிடுவதற்காக அவங்க செல்லும் பட்சத்தில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வெளியாகி இருக்கிறது. மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காண்டி இன்னும் சற்று நேரத்தில் வருவார். மேலும் பெரியாரிய கூட்டமைப்பை சேர்ந்த கோவை ராமகிருஷ்ணன் உள்ளிட்டவர்களும் தற்போது களத்தில் இருக்கிறார்கள். திலகவதி, பாலா, கொள்கை ரீதியாக இல்ல ஒரு பேச்சு ரீதியாக அந்த எதிர்ப்பு அதெல்லாம் ஒருபுறம் இருக்க, இப்போ பாலவாக்கத்துல இவ்வளவு பேர் குழுமி இருக்கிறார்கள், காவல்துறை வாகனங்கள் இருக்கிறது, 300 பேர் போராட்டக்காரர்கள் இருக்கிறார்கள், காவல்துறையினரும் இருக்கிறார்கள். அங்க எதுவும் போக்குவரத்து பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லையா? பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படலையா? அது குறித்த விவரம் என்ன? இந்த போராட்டம் 2 வார காலத்திற்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்ட ஒரு போராட்டம் என்பதன் காரணமாக, அதாவது காவல்துறையினரால் எந்த பகுதியில் இவங்க ஆர்ப்பாட்டக்காரர்கள் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும், பொதுமக்களுக்கோ போக்குவரத்திற்கோ எந்த இடையூறும் இல்லாத அளவிற்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் பாலவாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் மால்ல தான் இந்த போராட்டத்திற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட வந்தவர்களிடம் நம்ம நேரடியாகவே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா, இன்னைக்கு நீங்க இந்த முற்றுகை போராட்டத்திற்கான அந்த அவசியம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? பாண்டிச்சேரி தலைவர், இந்த போராட்டம் இந்த காலகட்டத்தில் மிக அவசியமானது. பெரியாரை பற்றி அவதூறாக பேசிய சீமானை கண்டிக்கக்கூடிய தருணம் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது பெரியார் இல்லை என்றால் இந்த தமிழகத்தில் எங்களுக்கான சம உரிமையும் சமூக நீதியும் இடஒதுக்கீடு என்பது கிடைக்காத ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கும். ஆகவே இந்த போராட்டம் நடத்தக்கூடிய தருணம் இது சீமானுடைய பின்புலமாக செயல்படுகின்ற RSS கைக்கூலியாக சீமான் செயல்படுவதை எங்களால் அறிய முடிகிறது. இது இளைஞர்கள் கொண்டு சேர்க்க வேண்டாம். இளைஞர்களை மடைமாற்றம் செய்து அவர் நல்லவர் போல் தவறான செய்திகளை, பெரியாரை பற்றி தவறான செய்திகளை பரப்புவதை இளைஞர்கள் மத்தியில் நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டாம். இப்படிப்பட்டவர் கிடையாது. பெரியார் என்பவர் ஒரு
மிக சிறந்த ஒரு சிந்தனை கொண்ட மிக சமூக நீதிக்காக இடஒதுக்கீட்டுக்காக இந்த ஜாதி பாகுபாடெல்லாம் ஒரு சமுதாயம் உருவாக்க பாடுபட்டோம் என்பதை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த மடைமாற்றம் செய்யப்பட்ட சீமானால் மடைமாற்றம் செய்யப்பட்ட இளைஞர்கள்லாம் சீமான் ஒரு அயோக்கியன், சீமான் ஒரு மோசமான ஒரு தலைவன் என்பதை வெளிப்படுத்துவதற்கான இந்த போராட்டம் என்பதற்காக தான் நாங்கள் பாண்டிச்சேரியிலும் வந்துக்கிறோம். தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் பல பகுதிகளில், தமிழ்நாடு மட்டும் இல்லாது பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்காங்க. குழந்தைகளும் பலரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக சீமான் வீடை முற்றுகையிடுவதற்கான ஆர்ப்பாட்டம் தொடங்கும் என கூறப்படுகிறது. அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக காவல்துறையினரும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சீமான் வீட்டு அருகே நாம் தமிழர் கட்சியினரும் குழுமி இருக்கிறார்கள். இதன் காரணமாக அந்த பாலவாக்கம் நீலாங்கரை பகுதியில் கொஞ்சம் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. ஆனால் பொதுமக்களுக்கோ போக்குவரத்திற்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. திலகவதி, ரைட். உங்களுடைய கள விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி பாலவெற்றிவேல். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.